மருதங்குடி அழகு மகன் மருதமணி கம்பளம் பட்டாளமாக நடித்துக் கொண்டிருப்பவருக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆனால் ஊருக்கு போனால் அந்த வெள்ளை துண்டை மட்டும் போடுறீங்க. 1 கிராம் மோதிரம் தூரம் போட்டால் பேர் சொல்லுவோம். செய்ய கொடுத்துருக்காங்களா இரும்பு பற்றையில்? நானும் அங்கேருந்து நினச்சிக்கிட்டே தான் வர்றேன். எப்பா தங்கப்பாண்டி உனக்கு துண்டு போட்டாங்களா போடலையா? துண்டா போட்டிருக்காங்க. போட்டாங்களா போடலையாப்பா? போட்டாங்களா சரி. அனைவருக்கும் வணக்கம். மொட்டை போடுறவங்க இப்போ போய் போட்டுருங்க. ஏன்னா அடுத்து கோயில் சாமி கும்பிட்றது அடுத்தடுத்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். மொட்டை போடுறவங்க யார் இருந்தால் வேகமாக போய் மொட்டை போட்டுருங்க. மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம், மொட்டை போடுறவங்க மொட்டை போட்டுருங்க. மொட்டை போடுறதுக்கு டோக்கன் வாங்காமல் இருந்தீங்கன்னா அதையும் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு போய் மொட்டை போடுங்க. அதே மாதிரி கிடா வெட்டுறவங்க டோக்கன் போட்டுருங்க. டோக்கன் போட்டு போய் அடுத்து கிடா வெட்டுறது ரெடி ஆயிருங்க. சீமச்சாமி மச்சான் சீமச்சாமிகிட்ட போய் வாங்கிக்கிங்க. அவர் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வரி கொடுக்காதவங்க யாருனா இருந்தாலும் வரி கொடுத்துருங்க. ஏன்னா காலையில் கணக்கெலாம் பார்க்க வேண்டியிருக்கும். எல்லா பேருமே கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். மொட்டை வரவங்களும் போய் போடுங்க. இப்போ போட முடியறவங்க போடுங்க. காலையில் நான் போடுறேன். போடாதவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த முக்குள மாமணிகளுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அழகர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த நாடெங்கும் தெரியப்படுத்தக்கூடிய அன்பு தம்பி கண்டிலானதை சேர்ந்த தங்கப்பாண்டி அவர்கள் சார்பாகவும் இந்த மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணன் தங்கம் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 65 பட வீரர்களுடைய பாஞ்ச பதியில் தக்கதவி கிளம்பினாலையும் கட்டோம்பா 99 தொல்பராலும் 96 கிராமக்களும் பல மமெல்லாம் ஒரு முகத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்தோர் சமயத்தில் 6000 மைல் கப்பால் இருந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் நம்ம நாட்டுக்குள்ளே ஆற்றுத்தல அளவுடன் கட்டு வந்தவர்கள். அப்படி வந்தவர்களிடம் நமது நாட்டை ஆண்ட ஆற்கான வாப்பு அளவுக்கு மீறி கடனை வாங்கினார். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினால் வரி வசூல் உரிமை எழுதி கொடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் 72 தந்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதில் 71 தந்தார்கள் வரி கட்டி வாழ்ந்து வந்தார்கள். கட்டபொம்மன் மட்டும் ஏன் கட்டவன் வரி, எதற்காக கட்டவன் கீர்த்தி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் வரி கட்டணும் போராடி கொண்டிருந்தார்கள். அப்படி போராடும் சமயத்தில் அரண்மனை மந்திரன் காதலிற்காக நெல் வாங்க பாளையம் கொட்ட கருத்தக்கொட்ட சென்றோம். சென்ற இடத்தில் வேங்கை சம்மன வேளாண்டி வீரன், கரை சம்மன கற்பன் தவர், படை சம்மன பாண்டியத்தவர் மூவரும் காவலுக்கு இருந்தார்கள். போய் நெல் கேட்டோம். 3 தகாத முறையில் பேசிய காரணத்தினால் 3 பேரையும் அடித்து கொன்று விட்டு 110 நெல்லுகளை அள்ளி வந்து விட்டோம். இந்த விவரத்தை மகாராஜன் தெரிவித்தால் என்ன தெரியவில்லை. இன்னும் என்னோட வந்த வீரர்கள் அழைத்து மகாராஜ் சந்திப்போம். ஒரே கிடையாட்டி துப்புடு ரெண்டப்பா ஆனா இன்னைக்கு யாரும் இன்னைக்கு யாரும் போக முடியாது. பூரா திமுக இன்னைக்கு விடிய சுத்தினாலும் கணக்குள்ளே தான் சுத்தணும், போக முடியாது. ஊரா நொண்டி கோழி வரல சுத்துற மாதிரி இங்கே ஏதும் சுத்த முடியும். யாரும் எங்கேயும் போக முடியாது. ஒத்தையில போக முடியாது. ஏன் போக முடியாது? 2 கிலோமீட்டர் பூரா திமுக எங்கிட்டு டீப் லைட் அங்க வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப தங்கப்பாண்டியே கோயில் தெரியாம இங்க இருந்து 2 கிலோமீட்டர் அங்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஒரே கிளியாட்டி ரெண்டப்பா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வர காத்திருந்து பாடு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலே வந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வர காத்திருந்து பாடு ராஜா.
64 படை வீரர்களும் திவான் தானாவதி மகன் காதணி விழாவுக்காக நெல் வாங்க போனோம். நெல் வாங்க போன இடத்துல 3 காவலாளி இருந்தாங்க. அவர்களிடம் முறையாக நெல் கேட்டோம், கொடுக்க மறுத்து விட்டார்கள். 3 காவலாளியும் கொண்டுட்டு நெல்லை பூரா அள்ளிட்டு வந்துட்டோம். இந்த விவரத்தை பெரிய மகாராஜாவுக்கு தெரிவிக்கணும். அதுக்கு முன்னால் என் கூட வந்த பெரிய நாயக்கர் ஜக்கம்மா கோவில் பூசாரி கோடாங்கி நாயக்கர் இருக்காரு. அவரை எதிர்பார்த்துட்டு பிறகு பெரிய மகாராஜாவை சந்திப்போம். ஏமி பெரிய நாயக்கரே, என்னடா அவ வந்து கவுன்றவ உண்மைன்னு செப்பு. உண்மைதான் மேடை நல்லா போட்டிருக்காங்க. விடியங்குள்ள மேடை இன்னைக்கு உடச்சு போட்டு போயிடணும். எப்படி? அப்பத்தே அடுத்த வருஷம் கலையரங்கம் கட்டுவாங்க. இவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. அதுலயும் டெப்டி தாசில்தார்லாம் அங்க இருக்காரு. சொல்லி ஒரு கலையரங்கம் கட்டக்கூடாது. இப்ப மழை வந்ததுன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? பிரிச்சுக்கிட்டு எங்கிட்டு ஓடினாலும் ஜெகாதி வேற. ஒரே எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து வர்றோம். அப்படி வாழ்ந்து வர சமயத்தில் 6000 மதுரை கப்பல் அண்ணனாடாயில வரைக்கிட்டு வர்றா. 6000 மசுரா 12,000 மதுரை உட்காந்து எண்ணிக்கிட்டே இல்லங்க. 6000 மைலுக்கு அப்பா 6000 மைல் ரூனா போடாத லூ போடணும். அதான் எப்படி இருக்கு ஆளு? எழுத்துல லூனா போடணும். ஆமா. இந்த மதுரை மட்டும் மிதமா நினைக்க கூடாது. உலகத்திலே மண்ணு திங்காத பொருள் சொன்னா மதுரை தான் சொல்லிருக்கேன். எப்படி சொல்றீங்க? அங்கதான் விவரமா சொல்லிருக்காங்க. உசுர கொடுத்த சாமிக்கே மதுரை தான் கொடுத்திருக்காங்க. ஐயா வந்து சொன்னாங்க அது மாதிரி. சொன்னாங்கல்ல. எதுக்காக உயிரை கொடுத்த சாமிக்கு இந்த மசரை தர சொல்றாங்க? அங்கதான் விவரமா சொல்லிருக்காங்க. என்ன வர இருக்கு? உசுர கொடுத்த சாமி ஒரு கையை வெட்டி கொடுக்கலாம். கொடுக்கலாம்ல? திரும்பி மலைக்காதுல. ஒரு காலை வெட்டி கொடுக்கலாம். கொடுக்கலாம்ல? திரும்பி மலைக்காது. ஆனா இந்த மதுரை வெட்டி வெட்டி கொடுத்தா திருப்பி மலைக்குமா? அதே உசுர கொடுத்த சாமி மதுரைக்கு சொல்லிருக்காங்க. சரி. அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள்? ஏப்பா இந்த மசருக்கு என்னடா பேர் அப்படி? பல பெயர்ப்பா. பல பேரா? மண்டையில இருந்தா மண்ட மசரு. ஏன் தலை மதுரைன்னு சொன்னான்னா? இந்த மண்டையில இருந்து மண்ட மசரு தான். இவ்வளவு நேரம் எவ்வளவு இலக்கணமா பேசின விளக்கண்ண. இது தலைமதுன்னு சொன்னான்னு நான் தான் அவசரத்துல சொல்லிவிட்டேன். நீ தலைமதுன்னு சொல்லலாம்ல? சொல்லலாம் போ. சரி மண்ட மதுரை. மண்ட மசரு. மண்டையில இருந்தா தலை மசரு. மண்ட மதுரை. சரி மண்ட மசரு. மண்ட மசரு. மண்ட மசரு. மண்டையில இருந்தா மண்ட மதுரை. அடுத்து எங்க வரேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியும். நீ வர்ற ரூட் தெரியாம இருக்கு. நான் வர்ற ரூட் அபிராமோலியே வந்தேன். மண்ட மதுரை. மண்ட மசரு. மண்டையில இருந்தா ஐயய்யா மண்ட மசரு. மதுரை. மண்டையில இருந்தா மண்ட மதுரை. அப்படியே முடிஞ்சிரு. ஏன் அடுத்த மதுரை சொல்ல விட மாட்டேன்? புருவத்துல இருந்தா புருவ மசரு. வீதியில இருந்தா வீச மசரு. தாடியில இருந்தா தாடி மசரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசரு. எங்க வரேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. நிறுத்திக்க அதோட முடிஞ்சிரு. எதையுமே சொல்ல விட மாட்டேன்றீங்க. வேணாப்பு. இன்னொரு மதுரை இருக்கே. வேணாம்னு சொல்ல வேணாம்டா. அதை சொல்லாம போக மாட்டேன். சொல்ல வேணாம்டா. 6 மணி ஆனாலும் அந்த மதுரை சொல்லாம போக மாட்டேன். பூரா தாய்மாரா இருக்காங்கடா சொல்லக்கூடாதா? யாரு இந்த எனக்கு என்ன சொல்லக்கூடாதா? செருப்ப கழட்டிட்டு எரிந்தா கூட பரவாயில்ல. சொல்லாம போக மாட்டேன். அடே சொல்லக்கூடாதா? நான் சொல்லுவேன்டா. சொல்லக்கூடாதா? தங்கம் சொல்லி விட்டுருக்காப்ல அந்த மதுரை சொல்லாம வந்துடாத. ரெண்டு அது என்ன மதுரை? ஆமா மதுரைன்னு சொன்னாதான் ஊருக்கு அவமானம்ல சொல்லிரணும். பூரா மதுரைன்னு சொன்னாதான் சம்பளம் கொடுப்போம்னு சொல்லிருக்காரு. சரி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மதுரை. நெஞ்சு மசுரு. டேய் வேணாம்டா. ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்டா சொல்ல விடணும்? இல்ல கவந்து பார்க்கல எங்களுக்கு தெரியுது. குனிஞ்சு பார்க்கும்போதே தெரியுது. குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும் இருக்கிறது. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மதுரை. வேணாப்பு. நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு வேணாம்ன்றீங்க. சொல்லக்கூடாதா? தெரியுது எனக்கு. நீங்க என்கிட்ட உங்க மனசே நல்ல மனசு. நீங்க வேற என்னமா நினைக்கிறீங்க? நெஞ்சில இருந்தா நெஞ்சு மதுரை. வேணாம்ங்கற. கால்ல இருந்தா கால் மதுரை. அத செப்றியே. அத சொன்னா நீங்க ஏன் வேணாம்ன்றீங்க? நான் வேணாம். கால்ல இருந்தா கால் மதுரைன்னு சொல்ல கூடாது. சரி. 6000 மைல் கப்பல் அண்ணனாடையில வரிக்கட்டு வரியா. 71 பாளையப்படம் வரிக்கட்டா வாழ்ந்து வராங்க. நம்ம மகாராஜா ஏன் கட்டோன்னு வரி. ஏற்கனவே கிஸ்தி. வானம் பொழிகிறது. பூமி கிளிகிறது. வானம் பொழிஞ்சா பூமி கிளிக்கணும். ஏன் வருஷந்தோறும் இப்படி நம்ம மகா சிவராத்திரிக்கு அந்த சிவகாளி அம்மனை கும்பிடுறாங்க. நல்ல மழை பொழியணும், நாடு செழிக்கணும், மக்கள்லாம் சந்தோஷம் இருக்கணும், சாமி கும்பிடுறாங்க. ஆமா. நல்ல மழை பெய்யட்டும். இப்ப போயிட்டு மழை. நல்ல யோசனைடா. என்ன இவன் மழை விட்டு பூரா பேர் போயிருவாங்க. நம்ம காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருமாக்கு நினைக்கிறேன். போக முடியாதுடா.
புடிச்சு அடுத்துச்சுன்னு வச்சுக்க வண்டியவே எடுக்க வருவார் ஆகும். விட்டு வண்டி எடுத்து போவே வருவார் ஆகும். நகட்ட முடியாது வண்டியை பூரா மண்ணு முடிச்சுக்குறோம். அடுத்த வருஷம் தார் ரோடு போட சொல்லி கலையரங்கம் கடை சொல்லி நம்ம தாசில்தார்ட்ட சொல்லியிருக்கேன். சரி மனு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் கலையரங்கம் பானம் விளைகிறது பூமி விளைகிறது உனக்கே வரைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனா இவ்வளவுலாம் சொல்றேன் தாசில்தார் உயர்த்தி ஒரு 500 ரூபா கொடுப்பாருன்னு பாக்குறேன், கொடுக்க மாட்டேன். தருவார். இந்த ஏரியாவில் தாசில்தாரா இருந்தா போட்டுருவாரு, வேற ஏரியாவில் தாசில்தாரா இருந்தா என்ன ஒரு வார்த்தை அங்க இருந்து லெட்டர் அனுப்புனா அங்க இருந்து கொடுத்துட்டு போறாங்க. என்னடா பெரிய மன்னர்கிட்ட தெருவுக்கு நெல் வாங்க போன பெரிய மன்னர் பொறுமையில் பொக்கிஷம். பெரிய மன்னர் கட்டமராஜா வருக 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 வருக. வந்தோ வந்தோ வணக்கம் தந்தாங்க. பட்டடி பட்டி அட்டடி தாவும் புலிமுக துடிப்புடன் என் வீர கம்பளத்தார்களே, தாங்கள் சக்கதேவின் கிருபையாலும் செந்தூர் முருகன் அருளாலும் தாங்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். சக்கதேவி கிருபையினாலையும் தங்கள் நல்வாக்குனாலையும் அந்த சிவகாளி அம்மன் கிருபையினாலையும் முன்னாடி எல்லாம் பாருங்க அரண்டது புரண்டது புள்ளி சூனியம் காத்து கருப்பு குழந்தை விட்டு இல்லாதவங்க வருவாங்க கோயிலுக்கு. காலையில இருந்து பொழுது வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரி வர வர பொக்கு தாங்களுடைய வேலை சக்கதேவிகள் பூசாரி அல்லவா? ஆமாங்க. அப்புறம் வர்றவங்களுக்கு 90 போடுறது தானே தங்களுடைய வேலை. ஆமா. அப்புறம் வர வர காடு வரை பிரிப்பாங்க, பேய் வதாச்சு பிடிச்சிருக்கும் வருவாங்க, நான் போடுவேன் பேய் வதாச்சு பிடிச்சிருந்தா பேய் வதாச்சு விளையிடும். சரி. பிள்ளை இல்லாம வருவாங்க, நான் போடுவேன். அப்படி தெரியுங்கள். ஒரு வாரத்துல குழந்தை இருக்குமுங்க. ஆனா இப்ப என்ன தெரியலங்க, காலையில இருந்து பொழுது வரைக்கும் போட்டாலும் ஒரு ஆளுக்கு மறு ஆளை போட முடியும். வயசாயிருச்சு. அருள் ஏறுது இறங்குது, உள்ளுக்க விட்டா குமுக்குண்டு விழுந்துருது. மாமனார் அவர்களே, தாங்கள் வயதானவர்கள் தானே, அப்படித்தான் இருக்க வேண்டும். அருள் பிடிக்காத காரணம் இருக்குங்க. முன்னாடி வச்சு அடிச்ச உடுக்கு என்ன உடுக்கு? மரம் உடுக்குங்க. சரி. அருள் பிடிச்ச அடிச்சாலும் மரம் உடுக்கு தோல் கிழிஞ்சு வச்சு. இப்ப 2 உடுக்கு. என்ன உடுக்கு? இவன் செம்பு உடுக்கு, என் கரும்பு. மாமனார் அவர்களே, செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு செம்பு உடுக்கு. அப்படி தெரியுங்க. சரி. மாமனார் அவர்களே, நாமளும் எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவர்கள். கண்ணுமணிக்கில் ஜீவன் இருந்தாலும் கம்பளத்தாருக்கு பொல்லாதது, தொண்டை குளிக்கில் ஜீவன் இருந்தாலும் தோற்குல வாக்கு பொல்லாதது, காப்பு கம்பளம் என்று பெயர் உரைத்தால் பாழாக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? சிங்கத்தை எதிர்க்கும் சிறுநரி கூட்டமே கூட்டமே சிங்கம் அஞ்சுமா, பெண் வாங்குமா, பிரபதி காட்டுமா? அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போம்ல தாங்களுடைய கட்டளை. அவன் வரட்டு நக்கி பாப்பான். மாமனார் அவர்களே, இந்த கட்டபொம்மன் பேர் உரைத்தால் கரந்த பாலை காகமும் மருந்தாது. என்னது தம்பி சிவத்தைய பாண்டியன் ஊமத்திரை பேர் உரைத்தால் சிந்திய பாலை தரையும் மருந்தாது. இதற்கெல்லாம் மேலாக நமது வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளையத்தேவன் பேர் உரைத்தால் 10 மாத கற்பம் கூட பஸ்பமாய் கலைந்துவிடும். அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் 6000 மைல்களுக்கு அப்பல் வந்த ஆங்கிலேயன் ஆட்டுத்தாளுக்கும் மாட்டுத்தாளுக்கும் இடம் கேட்டு வந்தான். குண்டே 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 வெள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் என்ற 300 பேருக்கு படைத்தலைவர். எங்க அப்படி தெரிவிங்க. அப்ப மாமனார்கிட்ட பழம் இல்ல. சின்ன பிள்ளையிலே உங்ககிட்ட கொடுத்துட்டோம்ல. இல்ல, நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க. நாங்கன்னா திருப்பி தரேன். பழம் இல்லைன்னா நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க கொடுங்க, உங்க மாமியாட போய் தர்றேன். உங்களுக்கு தானே பழம் இல்லைன்றீங்க. மாமனார் அவர்களே, காடு திருத்தி காணியாக்கி வீடு கட்டி இருந்தவன் வீரத்தோடு வாழ்ந்தவன் தமிழன். தேக்கிலே உடுக்கும் காடு, சிங்கங்கள் நடமாடும் பூமி, சிறுநறி வாலாட்டுகிறது. கம்பளத்தார்களே, சிறுநறி வாலாட்டுகிறது. வரட்டுங்க, வரட்டி அடிப்போம். வரி என்று கேட்டால் தருத்தை வரி வரியா பிளந்தோ தோரணமாக தொங்க விடுவான். கப்பம் கேட்டா அவன் அப்பே ஒழுத்து கட்டுவான். அதுக்கு மேல வரி கேட்டு வந்தேன்
மாமனார் அவர்களே, நமது நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? தேரோட்டு பசுமின் கன்றை கொன்ற பாவத்திற்காக தானே தேரோட்டி தன் மகனையே கொன்று நீதியில் இலை நாட்டிய மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு. முல்லைக்கொடி படர தன் தேரையை அர்ப்பணித்த பாரி வள்ளல் பிறந்த நாடு. புறாவிற்காக தன் உடலையே தானம் செய்த சிபி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. இப்பேற்பட்ட என் திருநாட்டின் மீது எங்கிருந்தோ வந்த ஏகாதிபத்திய வெள்ளையன் நம் இனத்திலே பிறந்த அந்த எட்டாவரம் எட்டப்பன் சொல் கேட்டு நம்மளை ஆட்டி படைக்க நினைக்கின்றான் கயவன். சரி மாமனார் அவர்களே, தாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை தானையா, ஏன் தாங்கள் என்னை கண்டு ஏன் அப்படி பயப்படுறீங்க? மருமையனை பார்த்து போய் பயப்படுவோமா? மருமையனை பார்த்து பயப்படுவோமா? சிறுபிள்ளையில இருந்து நாங்க வளர்த்தவில்லை. சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது 1.5 வயதுல இருந்து எங்க தோல்ல ஓட்டு ஆட்டணுங்க. நாங்க தாராட்டி சீராட்டி வளர்த்தவர்கள். ஆமா ஆமா, அதுதான் எனது தாய் ஆறுமுகத்தம்மாள், உங்களது தங்கை. தாய்மாமனிடம் வளர்ந்தால்தான் அந்த குழந்தை சீரும் சிறப்புமாக மரியாதையோட வளரும் என்று தாங்களிடம் ஒப்படைத்தார்கள். எங்கட தூக்கி கொடுத்தாங்க. திருவில்லையிலே தூக்கி கொடுத்தானே நீங்க பீரு பீருன்னு ஆடுவீங்க. 12 மணிக்கு மேல அடைச்சிருப்பாங்களே, 10 மணிக்கு மேல. அப்படியே கிடைக்கணும்னாலும் 200 ரூபா சொல்லுவாங்க ஒரு கோட்ரு. 250 நமது அரண்மனையில் மதுபான பழக்கம்லாம் உண்டா? 250 1000 ரூபா சொன்னாலும் நம்ம வாங்கி குடிக்காம விடுவோமா? கொரோனாவுலதான் 1000 ரூபா தாங்கல ஒரு கோட்ரு வாங்கி குடிக்காமையா விட்டோம். அதுல வண்டி எடுத்துட்டு அலைஞ்ச நாள்லாம் கீழே விழுந்து முட்டியெல்லாம் தேஞ்சதெல்லாம் தெரியுங்களா? ஆமா மருமகனே, வீருண்டு அழுவைய. சரி. ஐயோ பிள்ளை அழுதுண்டா, பிள்ளை தாயை பிரிஞ்சு வர்றவில்லை, வீருண்டு அழுகுதே. பிள்ளை அழுகை நிப்பாட்டம் நினைச்சு அழுகை நிப்பாட்டுறதுக்கு என் பழத்தை கொடுப்பேங்க. சக்கரை மாமனார் அவர்களே, நமது சக்கரை பூசை வாழைப்பழத்தை கொண்டாந்து குடிப்பீர்கள். சரி. பழத்தை தின்னா அழுக நிக்காது. அப்புறம் தான் அழுதுகிட்டே போயிருவீங்க மாமியாட்ட பால் குடிக்க. என்ன தெரிவிக்கிறீங்க? என்ன தெரிவிக்கிறீங்க? இங்க இருக்க அத்தனை பேருமே பெத்ததாட்ட பால் சாப்பிட்டவங்க. நாங்க எல்லாருமே பெத்ததாட்ட பால் சாப்பிட்டவங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் மாமியாட்ட பால் குடிச்சவங்க. உண்மைதான். ஆமா. நமது பண்ணையிலிருந்து எங்க மனைவி உங்களுக்கு என்ன வேணும்? ஐத்த தானே. எங்க மனைவிட்ட மாட்டுல இருந்து பாலை கறந்து கொண்டு வந்து நோய் தீட்டு செம்போட கொடுத்துருவோம். கக்கத்துல அடிக்கி பத்திரமா பாலை கொடுப்போமுங்க. அவன் நோயத்தை நல்லா பாலை காய வச்சு போட்டு கொடுப்பா. சீனிய பால்ல போட்டு எதுல போய் கொடுக்கா? சரி. நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பிடும் போது லவக்குலன்னு துப்புவீங்க. ஏன்? என்னடா மருமகன் பாலை துப்புறாருன்னா தொண்டையில திக்கிக்கிறமா? என்ன ஆடை? ஓஹோ, பாலில் உள்ள ஆடை தொண்டையில திக்கிக்கிறமா? அப்புறம் இந்த நோயத்தை பாவாடை நீக்கிட்டு கொடுக்கறது. பாலாடை நீக்கிட்டு கொடுப்பாங்க. அப்படி தெரியுங்க. அவட பாலை சாப்பிட அழுக நிக்காது, எங்க பழத்தினால அழுக நிக்காது. அப்புறம் தான் கையில தூக்கி வச்சுக்கிட்டு மருமகனுக்கு வேடிக்கை எல்லாம் வச்சிருக்கமே. என்ன வேடிக்கை? எவ்வளவு வேடிக்கை! 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வேடிக்கை காமிச்சிருக்கோம். என்னென்ன வேடிக்கை காமிச்சப்பா? மருமகன் ஆட்ட பாருங்கன்னுவோம். ஆட்ட பாருங்கன்னு அழுக நிக்காது. மருமகனே அவன் ஆட்ட காமிச்சான், நான் வளர்த்த மாட்ட பாருங்கன்னுவேன். அழுக நிக்காது. மருமகனே நான் வளர்த்த கோழியை பாருங்கன்னுவேன். சரி. அழுக நிக்காது. கோழியை போய் காமிக்கிறாங்க. ஆட்ட காமிச்ச அழுக நிக்கலையா, மாட்ட காமிச்ச அழுக நிக்கலையா, இவன் கோழியை காமிச்சான் அழுக நிக்கல. அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. எப்படியாவது மருமையை அழுக நிப்பாட்டணுமே அப்ப நினைச்சு இவன் கோழியை காமிச்சானா? மருமையானு என் குஞ்ச பாருங்க. அப்படி தெரியுங்க. அந்த இடத்தை அழுத்துறீங்களே. கோழி தனியா மேயும், கோழி குஞ்சு தனியா மேயும். கோழியை காமிச்சாலும் அழுக நிக்காது, கோழி குஞ்ச காமிச்சாலும் அழுக நிக்காதுங்க. மேலும் அப்ப எங்க அண்ணன் சொல்லியா, ஒரே மருமை அழுக நிக்கிறமா தெரியல, மருமையன் கையில மாமன் குஞ்ச புடிச்சு கொடுப்போம்டா. நான் புடிச்சு கொடுக்க மாட்டேன். போடா, மருமையன் கையில புடிச்சு கொடுத்தோம்னா மாமன் கொஞ்சம் புடி குஞ்சா போயிடும். இல்ல போர்ல போய் சண்டை போடாது, அவரு புடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அழுக நிக்காது. அப்புறம் தான் நாங்க தாளாட்டு தோளாட்டெல்லாம் சொல்லி எவ்வளவு தாளாட்டு பாடி எப்படி தெரிவிங்க பார்க்கலாம். மாமனார் அவர்களே, நான் சின்னஞ்சிறு வயதில் தாங்கள் தாளாட்டி சீராட்டி வளர்த்திருப்பீர்கள். அப்பொழுது எனக்கு அறியா பருவம். எவ்வளவு தாளாட்டு பாடி. இப்பொழுது நான் அதை கேட்க வேண்டும், எனக்கு ஒரு ஆசை. எங்க தெரிவிங்க பார்க்கலாம். இப்ப நான் தாளாட்டு பாடவா?
இருந்தாலும் நிக்கிறவங்க எல்லாம் தூங்கிடுவாங்களே. பரவாயில்ல அவ்வளவு ராகத்துல பாடுவான். பரவாயில்ல, இருந்தாலும் மாமனுடைய அதுவும் ஒரு கலை தானே. எவ்வளவு தாலாட்டு தெரியுங்க. ஆரா ஆரா ஆரிரரா ஏ கண்ணே நீயுறங்கு ஏ காலகத்த மயிர் விடுங்க. அப்படி சொன்னோட மகாராஜா சிரிச்சுட்டு தூங்கிடுவீங்க. மயிலே உறங்கு. நமது தாய்மார்கள் எல்லாம் எப்படி தாளாட்டுவார்கள்? கண்ணே நீ உறங்கு, கானகத்தில் மயில் உறங்கு. அப்படித்தான் தாளாட்டி நம் காதில் சரிங்க பாடுவோம் பாடுவோம். அப்படி மேடைக்கு ஒரு ஆளு இப்படி வந்துடுறாங்க. யாராவது எந்த ஊருக்கு போ, எப்படியாவது 2 பேரு. மாமனார் அவர்களே, மத்தியில் அதெல்லாம் ஜகசம் தானே. அதை பத்தி ஒன்றும் குறை சொல்லல. அப்படி தாளாட்டு கேட்டுதான் நம்ம காதலூர கேட்டிருக்கேன். நீங்க என்ன தாளாட்டுறீங்க? கண்ணே நீ உறங்கு கானகத்து. அது அன்னை பாடினாங்க. இன்னைக்கெல்லாம் தாளாட்ட தெரியாது. செல்லுல போட்டு விட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் வளர்த்து வந்தவங்க. ஆமாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. பாப்பா மாமனார் அவர்களே, வருமானே காலதாமதம் காரியக்கடை அல்லவா? காரியக்கடை ஆகக்கூடாதுங்க. ஆமா, இங்க ஐயா தெய்வீக திருமகன் மேல பாடலை பாட வேண்டும். போதும். அதைத்தான் மக்கள் மத்தி கணியுது. அப்படி இருக்குதா? நமது மந்திரியார் மகன் கதிரவர்களுக்காக கரிசல் கோட்டம் சென்று வட்டிக்காத இடனுக்காத நெல் வாங்கி வாருங்கள் என்று நானும் எனது தம்பி ஊமத்துறை பாண்டியனும் தெரிவித்தோம் அல்லவா? நெல் வாங்க போனோம். தாங்கள் அங்கு சென்ற விவரத்தை தெளிவாக எடுத்து கூறுங்கள். எத்தனை பைசா வட்டிக்கு வாங்கி வந்தீர்கள் என்ற விவரத்தை தெளிவாக கூறுங்கள், பார்க்கலாம். தாங்கள் தெரிவித்தோம்னா நெல் வாங்க பாளையங்கோட்டை கரத்தக்கோட்டாரம் போனோம்ங்க. அங்க வேகிச்சமான வேளாண்டி வீரன் கற்பனை தவறு பாண்டிய தவறு சரி, 3 காவலுக்கு இருந்தாங்க. போய் நெல் கேட்டோம். 3 தகாத முறையை பேசிய காரணத்தினால 3 பேர்த்தையும் அடிச்சு கொண்டு விட்டு நெல்லப்புறம் அள்ளிட்டு வந்து ஓட்டப்புறத்துல இறக்கி வச்சிருக்கிறோம். விந்தையிலும் விந்தை. மாமனார் அவர்களே, மகாராஜா நம்மளை போல் ஒரு நல்ல வீரர்கள், அவர்களும் நமது மண்ணில் பிறந்தவர்கள். நம் நாட்டு கரடிக்கு அஞ்சா கற்பனன், அவங்க படைக்கு அஞ்சா பாண்டியன், வேங்கைக்கு சமான வேளாண்டி. அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலிடம் கைக்கூலி பட்டுக் கொண்டு காவல் வந்து இருக்கிறார்கள். தாங்கள் தெரிவித்தா நான் நம்ப வேண்டுமா? உண்மைதானே அது? என்ன உண்மை? 3 பேர்த்து தர மறுத்தாங்க. 3 பேர்த்தையும் அடிச்சு கொண்டு விட்டு நெல்லப்புறம் அள்ளிட்டு வந்து ஓட்டப்புறத்துல இறக்கி வச்சிருக்கோமுங்க. சும்மா வாடி கொடுத்தாங்க. மாமனார் அவர்களே, அள்ளி கொடுக்கல. தாங்கள் என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? ஆமாங்க. அந்நிய நாட்டு ஆங்கிலேயனுக்கும் நமக்கும் பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் தாங்களும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்திருக்கிறீர்களே, இதற்கெல்லாம் காரணம் தானாதி பிள்ளை. நான் தாங்களிடம் என்ன வார்த்தை தெரிவித்து அனுப்பி வைத்தேன்? நெல் கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வாருங்கள் என்று தானே நான் தெரிவித்தேன். தாங்கள் தெரிவித்தது கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்கவில்லை திரும்பி வந்து தாங்கட்ட விட்டலை. உண்மை. இளைய மன்னர் தெரிவித்தார்கள். நெல் கேளுங்கள், என்ன தெரிவித்தான்? கொடுத்தால் பாருங்கள், கொடுக்கவில்லை நல்ல அள்ளுங்கள், தடுத்தால் கொலையும் செய்யுங்கள் தெரிவித்ததாக மந்திரியார் சொன்னாரு. ஆமா, 1001 எனது தம்பி ஊமத்துறை தெரிவித்ததாக சொன்னாரு. ஓஹோ, கோடியும் தேடி குடிபெறும் நாட்டி மந்திரி கையில் கொடுத்து விட்டதாகிட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, தாங்கள் சென்று வாருங்கள். எனது தம்பியை சீக்கிரம் அழைத்து வாருங்கள். சென்று வாருங்கள். தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவர் மேல் ஒரு பாடலை பாடிவிட்டு எனது தம்பி ஊமத்துறை சந்திக்கின்றேன். தென்னகத்து தீமையில நம் தேவரை போல் யாரும் இல்ல, அந்த பொன்னான திருவடியை நான் போற்றி வணங்குகின்றேன். நான் போற்றி வணங்குகின்றேன். தென்னகத்து தீமையில தாமரை போல் யாரும் இல்ல, தென்னகத்து தீமையிலே தேவரை போல் யாரும் இல்லை. தென்னகத்து தீமையில தாமரை போல் யாரும் இல்ல, பொன்னான திருவடியை போற்றி வணங்குகின்றேன். மன்னாதி மன்னரை போல் வந்தவர், தேவர் மரவர் குல சீமானாக வந்தவர். அட மன்னாதி மன்னாரை
சீமையில மானங்காத்த மன்னவரு அமரவர் சீமையில மானங்காத்த மன்னவரு அற்றாணி வணங்காத இல்லா வீரரவர் மாட்டை வணங்காத மட்டில் இல்லா வீரரவர் மன்னாதி மன்னர் போல் வந்தவரு தேவர் மரபர் குல சீமானாக வந்தவரு ஐயா மன்னாதி மன்னரை போல் வந்தவரு தேவர் மரபர் குல சீமானாக திகழ்ந்தவரு உக்கிரபண்டத்தவருக்கு ஒரு மகனாய் பிறந்த உக்கபண்ட தேவருக்கு ஒரு மகனா திகழ்ந்த உக்கிரபண்டத்தவருக்கு ஒரு மகனாய் பிறந்த சிங்கம் உலகம் போற்றுகின்ற நமது முத்து ராமலிங்கம் உலகம் போற்றுகின்ற நமது முத்து ராமலிங்கம் மன்னாதி மன்னர் போல் வந்தவரு தேவர் மரபர் குல சீமானாக வந்தவரு அட மன்னாதி மன்னரை போ வந்தவரு தேவர் மரபர் குல சீமானாக திகழ்ந்தவரு அன்னகத்து சீமையில் தவறப்பு யாரும் இல்ல மன்னார் திருவடியை ஒற்றை வணங்குகின்ற மன்னாதி மன்னர் போல் வந்தவரு தேவர் மரபர் குல சீமானாக திகழ்ந்தவரு பசுமன் முத்துராமலிங்கத்தவர் ஒரு பாடலை பாடிவிட்டு எனது தம்பியை சந்திக்கின்றோம். இந்த மொட்டை ஓடுற ரசீது கொடுக்குறான் அந்த சிஎம் சேர்மன் இந்த கோயிலுக்கு பின்னாடி வரும்போது கேட்டுக்கொள்கிறோம். அந்த ரசீது போட இங்கே காத்துக்கிருக்காங்க. அந்த சிஎம் சேர்மன் கோயிலுக்கு பின்னாடி வரும்போது கேட்டுக்கொள்கிறோம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்ற தேவரின் பாடலை பாடியதற்காக கட்டபொம்மன நடிக்கும் குமரேசன் அவர்களுக்கு எம்கேபுரம் பெருமாள் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். தெய்வீக திருமகன் தேவர் பாடலை பாடியதற்காக ஐயா அவர்கள் எனக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நித்த நித்த மாறுகின்றதனையோ பக்தி உள்ளம் பெருகு தங்கே பசும் பொன்னில் நம் பாரதத்தில் புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில் பக்தி உள்ள பெருகுதங்க பசும் பொன்னில் எங்க பாரதத்தின் புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில் சதுபதி சீமையாண்ட தலைமகன் சதுபதி தீமையாண்ட தலைமகன் சதுபதி சீமையாண்ட தலைமகன் நம் தேசத்திலே கருணை காட்டும் தருமகன் பக்தி உள்ளம் பெருகுதங்க பசும் பொன்னில் தென்னகத்தில் புகழ் விளங்கும் தேச தலைவரே நம் தேச மக்கள் நிலைநாட்டும் தெய்வம் அழகரே தென்னகத்தில் புகழ் வழங்கும் தேச தலைவரே இந்த தேசமெல்லாம் நிலைநாட்டு தெய்வ மலர்களே தென்னகத்தில் புகழ் விளங்கும் தேச தலைவரே நம் தேசமெல்லாம் நிலைநாட்டும் தெய்வம் அழகரே மாமரவர் சீமையிலே வளர்ந்த மலர்களே மாமரவர் சீமையிலே வளர்ந்த மலர்களே மாமரவர் சீமையிலே வளர்ந்த மலர்களே உன்னை மறக்க என்னால் முடியவில்லை மக்கள் தலைவரே உன்னை மறக்க என்னால் முடியவில்லை மக்கள் தலைவரே பக்தி உள்ளம் பெருகுதங்கே பசும் பண்ணில் ஆனங்காத்த மண்ணில் பிறந்த மரபர் உலகமே நம் மக்களுக்கு வழிகாட்டும் அன்பு தெய்வமே மானங்காத்த மண்ணில் பிறந்த மரபர் உலகமே நம் மக்களுக்கு வழிகாட்டி அன்பு திலகமே அப்ப நாடு போற்றுகின்ற அன்பு தெய்வம்
இசையோடு பாடுகின்றேன் இதய தெய்வமே. உள்ளம் பெருகுதங்கே பசும் பண்ணில் கோவிலாக சிலையை கட்டி பூசை நடக்குது. தேவர் குலத்தினிலே மலர்ந்த மலர்கள் மனத்தில் மணக்குது. கோவிலாக சிலையை கட்டி பூசை நடக்குது. தேவர் குலத்தினிலே மலர்ந்த மலர்கள் மனதை மயக்குது. கோவிலாக சிலையை கட்டி பூசை நடக்குது. தேவர் குலத்தினிலே மலர்ந்த மலர்கள் மனத்தில் மணக்குது. முடிசூடா மன்னர் என்று உலகம் போற்றுது. முடிசூடா மன்னன் என்று உலகம் போட்டது. முடிசூடா மன்னர் என்று உலகம் போற்றுது. முத்துராமலிங்க தேவரை நான் பாடி வருகுது. முத்துராமலிங்க தேவரை நான் பாடி வருகுது. பக்தி உள்ளம் பெருகுதங்கே பசும் பொன்னில் நம் பாரதத்தில் புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில். சதுபதி சீமையாண்ட தலைமகன். சதுபதி சீமையாண்ட பெருமகன். நம் தேசத்திலே கருணை காட்டும் தலைமகன். பக்தி உள்ளம் பெருகுதங்கே பசும் பொன்னில். அப்படி என்றால் எனது தம்பி ஊமத்தரை எதிர்பார்த்து மற்றவர்கள் நாம் சந்திப்போம். மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும். நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும். அனைத்து உயிரும் அவன் திடுபடி மலரை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? எத்தனை கலைகள் அத்தனையும் கட்ட சித்தரவன் அல்லவா? எத்தனை கலைகள் அத்தனையும் கட்ட சித்தரவன் அல்லவா? இத்தரை மீதிலின் சத்தியம் மாமரு புத்தம் பிறப்பல்லவா? இத்தரை மீதிலின் சத்தியம் மாமரு புத்தம் பிறப்பல்லவா? மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? அந்நியன் காலடி புண்ணியம் என்றொரு ஆண்ட கொடுமை என்று அந்நியன் காலடி புண்ணியம் என்றொரு ஆண்ட கொடுமை என்று இந்திய மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளிதான் என்று. இந்திய மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளிதான் என்று. மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? எட்டு திசைக்குமே வெட்டி கொண்டவன் வீரத்துக்கு எல்லையே. எட்டு திசைக்குமே வெட்டி கொண்டவன் வீரத்துக்கு எல்லையே. ஒரு குட்ட பரம்பரை சட்டமுடைத்தவன் இந்த மண்ணில் இல்லையே. ஒரு குட்ட பரம்பரை சட்டமுடைத்தவன் இந்த மண்ணில் இல்லையே. மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும். நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும். அனைத்து உயிரும் அவன் திருப்படி மலரை மறக்க முடியுமா தேவரை மறக்க